நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ பிரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியரா டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ நம்ம பிரைஸ் ஆக்ஷன யூஸ் பண்ணி டெக்னிக்கல் அனலைசிஸ் நம்ம பண்ண போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம, மிஸ் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்டா புரியும். இந்த லெவல்ஸ நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ண முடியுங்கிறத மறந்துறாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டியோட 1 ஹவர் சார்ட். சார்ட்டோட வேவ் ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேத்து என்ன சொல்லியிருக்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, அதுக்கு பிறகு நாளைக்கு என்ன பண்ணாங்கிறத பார்ப்போம். நிஃப்டியோட வேவ் ஸ்ட்ரக்சர்ல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸோ இந்த லெவல் வந்து 21,760 வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஜோனா இருக்கு. அதனால வந்து இந்த ஜோன் வந்து ரொம்ப கேர்ஃபுல் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கன்டினியூவா ஃபால் ஆனா என்ன பண்ணலாம்? அல்லது கேப் டவுன் ஆகி இந்த லெவல்ல பிரேக் பண்ணா என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி பார்த்துருந்தோம். பட் இந்த லெவல் வரைக்கும் வரல. ஓப்பனிங்ல நம்ம இந்த லெவல்ல வந்து புட் ஆப்ஷன எக்ஸிட் பண்ணிட்டு வெயிட் பண்ணோம். பட் இன்னைக்கு எண்ட் முடியிற வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல ஒரு பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் நடக்கல. பிரேக் அவுட் நடந்திருந்தா நமக்கு இந்த மூவ்மெண்ட் குடுத்துரும். பட் பிரேக் அவுட் நடக்காதனால நம்ம இன்னைக்கு எந்த ஒரு என்ட்ரியும் எடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் புட் ஆப்ஷன்ல வந்து எக்ஸிட் பண்ணிட்டு, ஃபைனலா முடியிறப்போ புட் ஆப்ஷன் அகைன் ஹோல்டு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா, ஸோ 1 ஹவர் சார்ட்ட வச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 1 ஹவர் சார்ட்ல இந்த ஹையும், இந்த லோவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் 21,760ல இந்த பிரைஸ் ஆக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன்ல இந்த ஹையும், இந்த லோவும் ரொம்ப முக்கியம். இந்த ஹையையோ அல்லது இந்த லோவையோ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, அதாவது ஃபெயில்ட் ஆகக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஹைய பிரேக் பண்ணி பீரிஷ் என்கல்ஃபிங்காவோ அல்லது ஃபெயில்யூர் பேட்டர்ன் என்னவா இருந்தாலும் சரி. ஸோ இந்த லோவ பிரேக் பண்ணி ஒரு ஃபெயில்யூர் பேட்டர்ன், ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங்காவோ அல்லது ஹேமர் பேட்டர்னாவோ ஏதாவது விழுந்தது அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். வேகமா ஆப்போசிட் மூவ் போறதுக்கு சான்சஸ் அதிகம். அதாவது இந்த டாப்ப பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆனாலோ, இந்த பாட்டத்த பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆனாலோ, வேகமா ஆப்போசிட் மூவ் வேகமா இருக்கலாம். அதுக்காக சொல்றேன். ஸோ ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ இது ஒண்ணு தான். 1 ஹவர் பொறுத்தவரைக்கும் இந்த ஹையும், இந்த லோவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா பிரைஸ் ஆக்ஷன கிரியேட் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ இங்க நடந்த பிரைஸ் ஆக்ஷனுக்கு டார்கெட் வந்து இந்த ஏரியா வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் நெறையா இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட்டு வரணும். இப்ப வரைக்கும் எக்ஸிட் சிக்னல் எதுவும் இல்ல. இப்ப வரைக்கும் நிஃப்டி ஃபியூச்சர் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற விஷயம் நான் 2, 3 வீடியோல நான் நெறையா சொல்லியிருக்கேன். இந்த லெவல்ல பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ண பிறகு பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆனால் அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட கிரியேட் பண்ணுது அப்படின்னு நான் லாஸ்ட் 2, 3 வீடியோஸ்ல சொல்லிட்டே தான் இருக்கேன். அத போய் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ இந்த லெவலுக்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆனா மட்டும் தான் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நான் வந்து பலமுறை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ அந்த வேவ் ஃபார்மேஷன குடுத்துருக்கு. இந்த வேவ் ஃபார்மேஷன் எதுக்கு? நாளைக்கு பட்ஜெட்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு வேள வந்து இந்த பிரேக் பண்ணி நல்ல ஒரு புல் மூவ் குடுக்க போகுதா? அல்லது பிரேக் பண்ணி ஃபெயில் ஆயிட்டு அகைன் ஒரு ஃபால் ஆக போகுதா? 2 விஷயம் இருக்கு. அதேபோல இந்த லோ பிரேக் பண்ணி ஃபெயில்யூர் ஆயிட்டு பை ஆக போகுதா? மோஸ்ட்லி நாம நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன? பார்த்தீங்கன்னா, இந்த பீக் 21,760க்கு மேல ஃபார்ம் ஆன இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹையும் 21,760க்கு பிலோ இந்த ரேஞ்சுக்கு கீழ ஃபார்ம் ஆன இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டா இருக்கு. ஸோ இந்த லெவல நாம ஃபோக்கஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம, நாளைக்கு ஒரு வேளை நம்ம எதிர்பார்த்தது இந்த இடத்துல இருந்து பிரைஸ் ஆக்ஷன் ஃபால் ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபால் ஆயிட்டு மேபி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டில் நவ் வந்து 30 மினிட்ஸ் அண்ட் 1 ஹவர் செல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ என்னோட எதிர்பார்ப்பு ஒருவேளை பட்ஜெட்டுக்கு பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இந்த லோவ பிரேக் பண்ணி, இந்த ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுத்து, ஒருவேளை மார்க்கெட் புல் பேக் ஆயி பை ஆகி போகலாம். 2 சரிங்களா? ஸோ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த லோ பிரேக் பண்ணிடுச்சு, நல்லா ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, நல்ல ஒரு கன்டின்யூ ஃபால் ஆகலாம். பட் ஒருவேளை இந்த லோ பிரேக் பண்ணி ஃபெயில்டு
ஸ்ட்ரக்சர் அதாவது பியரிஷ் என்கல்ஃபிங்கோ அல்லது ஹேமர் பேட்டர்னோ இந்த லோ பிரேக் பண்ணி ஃபெயில்டு அப்படிங்கிற ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் குடுத்தது அப்படின்னா, அகைன் இட் வில் கோ அப். அப்ல போறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். அதே போல இந்த பீக்க பிரேக் பண்ணிடுச்சுன்னா, பை கன்டின்யூ ஆயிடும். அப்படி அகைன் பை கன்டின்யூ ஆயிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நாளைக்கு பட்ஜெட்ங்கிறனால பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆயி ஃபெயில்டு ஆறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எதுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆனா மட்டும் போகாது. ஃபெயில்டு ஆகாம இருக்கணும். நீங்க பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆனோனே என்ட்ரி எடுத்திருந்தாலும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்த 1 ஹவர், அடுத்த 15 மினிட்ஸ், அடுத்த 30 மினிட்ஸ்லாம் இந்த ஏரியாவ ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த பிரேக் ஆன உடனே ஃபெயில் ஆகாம இருக்கா? அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்படியே கன்டின்யூ ஆயி பை போயிட்டா பிரச்சனை கிடையாது. ஆனா மோஸ்ட்லி ஒரு மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியா இருக்கலாம். ஸோ அதனால வந்து பிரேக் ஆயி ஃபெயில் ஆயிட்டு கீழ வரலாம். பிரேக் ஆயி ஃபெயில் ஆயிட்டு மேல போகலாம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே. ஸோ டெக்னிக்கலா சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னத திரும்ப திரும்ப சொல்றது தான். இந்த லெவலுக்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆனா மட்டும் தான் அப் ட்ரெண்ட்ங்கிற விஷயம் உருவாகுது. ஸோ இந்த பிரேக் அவுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெவல்ல பிரேக் ஆனா மட்டும் அப் ட்ரெண்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதாவது கால் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணுங்க. அதர்வைஸ் கால் ஆப்ஷன் ட்ரை பண்ண வேண்டாம். ஒருவேளை இந்த 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 ஹைய பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆச்சுன்னா, இங்கேயே நம்ம புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். அகைன் வந்து இந்த லோவ பிரேக் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நீங்க நோட் பண்ண வேண்டிய இந்த ஹை, இந்த லோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. 1 ஹவர் வேவ் ஸ்ட்ரக்சர வச்சு பார்க்குறப்போ. ஸோ இன்னொரு விஷயம் 30 மினிட்ஸ் வேவ் ஸ்ட்ரக்சர் நமக்கு இயர்லியா ஒரு என்ட்ரி குடுக்க சான்சஸ் குடுத்துருக்கு. அந்த இடத்துல என்ன வேவ் இருக்குங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ வேவ் மாத்த வேண்டாம். இங்கேயே 30 மினிட்ஸ் வேவ் என்ன இருக்குங்கிறத பார்த்துருவோம். 30 மினிட்ஸ பொறுத்தவரைக்கும் வேவ் ஸ்ட்ரக்சர் இந்த லைன்ல ஷார்ட்டா சுருங்கிட்டே வருது. ஸோ இந்த லோவ பிரேக் பண்ணாலும் சரி, இந்த ஹைய பிரேக் பண்ணாலும் சரி, 30 மினிட்ஸ் ட்ரெண்ட் இந்த லோவ பிரேக் பண்ணாலே நமக்கு வந்து அகைன் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுது. டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற விஷயத்த. சரிங்களா? ஸோ ஆனா இந்த லோவ பிரேக் பண்ணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் லெவலா நமக்கு இந்த லோ வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. டார்கெட்டா. ங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கறனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மேக்ஸிமம் இந்த லோ பிரேக் பண்ணுச்சுன்னா, இந்த ஏரியா வந்து பிரேக் ஆகறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதே போல பிரேக் ஆனாலும் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கறனால இங்க ஸ்ட்ரகிள் ஆகறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த இடத்துல இங்க இருக்க இந்த பிரைஸ் ஆக்ஷனோட லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா 21,720 இந்த லோவ வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, அகைன் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம கன்டின்யூ பண்ணலாம். ஒருவேளை இந்த லோ வந்து ஃபெயில்ட் ஆகல, வரைக்கும் ரீச் பண்ணிட்டு ஃபெயில்ட் ஆகாம இருக்கு அப்படின்னா, புட் ஆப்ஷன வந்து நம்ம பொசிஷனாவே கொண்டு போகலாம். கன்டின்யூ அப் டூ டவுன் ட்ரெண்ட். ஓகே. டவுன் ட்ரெண்டுக்கு போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. சரிங்களா? இந்த லோ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகாம இருந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லோ வந்து பிரேக் ஆயிட்டு ஃபெயில்ட் ஆகாம இருந்தது அப்படின்னா, டவுன் ட்ரெண்ட் அகைன் நல்ல ஒரு ஃபால் ஆகறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே. ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு இந்த பீக்க பிரேக் பண்ணாலே, ஃபர்ஸ்ட் லெவலா வந்து இந்த லெவலும், நெக்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா 22,140யும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இந்த ஹைய பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான இடம் 21,720க்கு கீழ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒருவேளை ஃபெயில்ட் ஆகலன்னா, அகைன் டவுன் ட்ரெண்ட கன்டின்யூ பண்ணலாம். அப்படி இல்லாம, ஒருவேளை மார்க்கெட் வந்து அப்சைட் இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, இந்த லெவல் வரைக்கும் கொண்டு வரலாம். ஃபெயில்ட் ஆகலன்னா, அப் டூ திஸ் ஸ்டேஜ் வரைக்கும் 22,140 வரைக்கும் நாம கால் ஆப்ஷன் சைடு கொண்டு போலாம். சரிங்களா? ஸோ நாளைக்கான வியூஸ் இதுதான். ஸோ மறக்காம நாளைக்கு இந்த ஏரியாவ, இந்த சப்போர்ட் டிஸ்டன்ஸ் ஜோன ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த ஏரியால என்ன நடக்குதுங்கிறத வாட்ச் பண்ணி கரெக்ட்டா நம்ம என்ட்ரி குடுப்போம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. குட் கமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, பேட் கமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பா வரவேற்கிறேன். ஏன் அப்படின்னா, குட் கமெண்ட்ஸ் என்னோட என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும். பேட் கமெண்ட்ஸ் என்னோட அனலைசிஸ பெர்ஃபெக்ட் பண்றதுக்கு யூஸா இருக்கும். தேங்க் யூ. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.